கேளுங்கம்மா நம்ம கோரல சாரிரத்து என்ன கோரச்சல் பாட்டு படிக்க கத்து தரணும் நேரம் இப்போ நல்லா இருக்கு பிள்ளை 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 நாயகன் நாயகி கல்யாண மேடையில் யாரு நெஞ்சம் யாரு பக்கமோ சொல்லுங்கம்மா என்ன வெட்கமோ பள்ளி கொண்டது எந்த மனதை வனம் எங்கள் எல்லை ஊரன்ன பேரன்ன ராஜாவின் பிள்ளை இங்கேயும் எங்கேயும் சந்தோஷம் உள்ளத்தில் இனிக்கிற உல்லாசம் கல்லூரி பறவைகள் அச்சம் என்ன வெட்கம் என்ன மிச்சம் என்ன மீதம் என்ன பிள்ளை 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 பிரியா ஹாஸ்டல் வந்தாச்சு. இப்ப மணி என்ன தெரியுமா? 12 தான் ஆகுது. இதுக்கு தான் உங்க கூட வர்றதுக்கு எனக்கு பயம். ஏன்? உங்க கூட இருந்தா நேரம் போறதே தெரியல. இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா மேட்டனே என்ன தேடி வந்தாலும் வந்திருப்பாங்க. 12 மணி வரைக்கும் தான் பெர்மிஷன் வாங்கியிருந்தேன். நீ ஒரு பைத்தியம். 1 மணி வரைக்கும் வாங்க கூடாதா? ஆசையை பாரு. 12 மணிக்கு மேல போனா உள்ள வரக்கூடாது வெளியே போன்னு கேட்டு இழுத்து மூடிடுவாங்க. ரொம்ப நல்லதா போச்சு. இப்படியே ஜாலியா போய் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கி போ. ஏறிக்க. முதல்ல இங்க இருந்து இடத்த காலி பண்ணுங்க. கொஞ்சம் விட்டா போதுமே, பேசிக்கிட்டே இருப்பீங்க. முதல்ல நீங்க போங்களா? போறேன். பாத்துக்கோங்க, பெரிய ஹீரோ மாதிரி வண்டி ஓட்டி எங்கேயாவது மோதிக்காதீங்க. உத்தரவு மகாராணி. நீங்க போங்க. இன்னும் போலியா? கொஞ்சம் பாத்துட்டு போறேனே. இவ்வளவு நேரம் பார்த்தது போதாதா? பிரியா, என்ன வாட்ச்மேன் இல்ல, ரோட்லயும் யாரும் இல்ல, ஒரு ஃபைனல் டச். நேரம் போதுமாப்பா? ரொம்ப சீக்கிரம் வந்துட்டியே. சாரிமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க என்ன தூங்கலையா? உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? இது நான் சொல்ல வேண்டியது. உனக்காக எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? கத்தாதம்மா. உனக்காக எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? கோச்சுக்காதம்மா. அப்பா தூங்கிட்டாரா? இவ்வளவு நேரம் உனக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இப்பதான் பெட்ரூம்குள்ள போனாரு. சார் வரீங்க, இரு கூப்பிடுறேன். என்னங்க உங்க பையன்? என்ன மாதிரி நீயே காட்டி கொடுத்துற போல இருக்கு. சரி சரி, வந்து சாப்பிடு. என்ன சார், வெளியிலேயே சாப்பிட்டீங்களா? அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். உங்க அப்பா ஒரே ஒரு முறை முறைச்சாரு, வாயை மூடிட்டு முழுங்கிட்ட. அம்மா, எனக்காக நீங்க அடிக்கடி வாயை மூடிட்டு முழுங்கணுங்கிறியா? மகனே, போய் தூங்குப்பா. அதையாவது நேரத்தோட செய். தேங்க்யூமா. குட் நைட். குட் மார்னிங் ஆயிடுச்சு. முத்தப்பா, தம்பி வெளியிலேயே சாப்பிட்டு வந்துட்டாரா? லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கு. சரிம்மா. கண்ணா, கொஞ்சம் சாப்பிடு. இருமா, நான் இன்னும் ஹோம்வொர்க்கே எழுதி முடிக்கல, அதுக்குள்ள சாப்பிடு சாப்பிடுன்னு உயிரை வாங்குறிய. ஸ்கூலை விட்டு வந்ததும் ஹோம்வொர்க் எல்லாம் செய்ய வேண்டியதானே? இப்பயே காலை சுடு தண்ணி விழுந்த மாதிரி குதிக்கிற. ஏமா, நீயே சொல்லி நீயே மாத்திர பாத்தியா? நான் என்னடா சொன்னேன்? நீ தானே அப்பா கிட்ட அடிக்கடி சொல்வ, ஆபீஸுக்கு போனா ஆபீஸ் வேலையோட இருக்கணும், வீட்டுக்கு வந்தாச்சுன்னா வீட்டு வேலையோட இருக்கணும்னு. அது உங்க அப்பாவுக்கு சொன்ன, உனக்கு இல்ல. இந்த சாப்பிடு. இந்த பிசினஸ் மேனோட ஸ்பெல்லிங் என்னம்மா? இதுக்கெல்லாம் உங்க அப்பாவுக்கு வச்ச மாதிரி உனக்கு ஒரு செக்ரட்டரி வைக்க வேண்டியதா? பேசாம சாப்பிடு. ஐயோ, பஸ் வந்தாச்சு பஸ் வந்தாச்சு. டேடி, ஹோம்வொர்க் 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 எழுதலையே. விஜய், விஜய். வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். ஆபீஸ் புறப்படுறப்ப ஒரு 10 நிமிஷம் கூட இருக்க மாட்டியா? நீங்க ஆபீஸ்க்கு போற வரைக்கும் மாடியில ஒரு கால் கீழே ஒரு காலமா இருக்க வேண்டியிருக்கு. மாடியில ஒரு கால் எனக்காக வைக்கிற, கீழே ஒரு கால் யாருக்காக? அதான் நம்ம பெரிய ராஜ்குமார் இருக்காரு, எல்கேஜில இருந்து காலேஜ் வரைக்கும் டைம் டேபிள் பார்த்து நானே புத்தகம் எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன் இதெல்லாம் அவரே செய்ய மாட்டாரோ? அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டான் அவன்.
இத்தனை வயசாகியும் அவங்க அப்பாவுக்கே உதவிக்கு ஆள் தேவைப்படுது, பின்ன புள்ள கேட்க மாட்டானா? அது சரி, சாரு ராத்திரியே வீட்டுக்கு வந்துட்டாரா இல்ல காலங்காத்தால தான் வந்தானா? ஐயோ இல்லீங்க, நீங்க படுக்க போகும்போதே வந்துட்டா. ஒழுங்கா நீ அவனை கண்டிச்சு வளர்த்திருந்தா இப்படி கண்டன நேரத்துக்கு அவன் வரமாட்டான். எங்க அவன்? எதுக்குங்க? காலேஜுக்கு போற டைம், எதையாவது பேசி மூட் அவுட் பண்ணிடாதீங்க. நீ பேசாம இரு, நான் அவனை கவனிச்சுக்கிறேன். என்னங்க? சொன்னதை செய். ராஜா, ராஜா. வா. எங்கே? நேத்துக்கு பிக்னிக் போயிருந்தியா? சொல்லு. ஆமாம்பா, ஜாலி தானா? நல்லா இருந்ததுப்பா. ஏன்டா போன உடனே திரும்பி வந்துட்டீங்க? ஒரு நைட் ஸ்டே பண்ணி இருக்க வேண்டியதானே? ஸ்டே பண்ணிருப்பேன்ப்பா. நீங்க கொடுத்தது 500 ரூபாய் தான், பணம் பத்தல. முட்டாள். சொல்லி இருந்து இன்னொரு பணம் கொடுத்துருப்பான்ல. ராஜா, இந்த பக்கர்ச்சு எதுக்குமா? அப்பா திட்டின திட்டுல கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்குமே, தொடச்சுக்க. நல்லா இருக்குங்க புள்ளைய கண்டிக்கிற லட்சணம். இப்படியே அவன் கேட்கும் போதெல்லாம் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருங்க, உருப்பட்டுடுவான். முதல்ல நீங்க ஆபீஸ்க்கு புறப்படுங்க. புறப்படுங்க. எஸ். ராஜா, கண்ணா, நீ அடிக்கடி சொல்வியே பிரியா, அவளும் வந்திருந்தாளா? எப்படி இருப்பா? ஆள் அழகா இருப்பா, வெரி இன்டெலிஜென்ட். என்ன படிச்சிட்டு இருக்கா? MBBS ஃபைனல் இயர். டேய், பிரியாவை நான் ஒரு தடவை பாக்கணும்டா. அவ்வளவுதானே, நாளைக்கே குட்டி வந்துடுறேன். அப்பா இருந்தாரா? உங்க அப்பா அத சாதாரணமா ஏமாத்திடலாம். எப்படி எப்படி? நீ என்ன பண்ற, காலையில ஒரு 10:30 மணிக்கு பிரியாவை வர சொல்லு. 9:30 மணிக்கே அத ஆபீஸ்க்கு பேக் பண்ணிடுவோம். ஓகே. அது அம்மா, என்ன டாடி இது? காலங்காத்தால பியானோ கிட்ட உட்காந்துட்டீங்க, ஆபீஸ்க்கு போல? இன்னைக்கு ரம்ஜான் பண்டிகை. ரம்ஜானுக்கு உங்களுக்கு என்ன டாடி சம்பந்தம்? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கிற 30 பேர்ல 25 பேர் முஸ்லீம் சகோதரர்கள். சோ ஆபீஸ்க்கு லீவ் விட்டேன். அதனால மத்தியானம் வரைக்கும் இதை வாசிக்கலாம்னு. வாசிக்கலாமே, நல்லாவே வாசிக்கலாம். வாசிச்சிட்டாலும் அம்மா, என்னடா நம்ம பிளான்லாம் கெட்டு போச்சு. ஏ, அப்பாவுக்கு ஆபீஸ் லீவா. ஐயோ, பிரியா வந்துட்டா. பிரியா வந்தா நீங்க சேர்ந்து அவஸ்தைப்படுங்க. அப்புறம் என்ன, சூடா காப்பி போட்டு பக்கத்துல நின்னு கொடுத்துட்டே இருங்க. மத்தியானம் வரைக்கும் வாசிக்க போறாராம். அப்படியா சொன்னாரு? இது அப்படி வாய் கூட. என்னங்க? என்னங்க? இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவாமே? ஆமா. இதை ஏன் நேத்து என்கிட்ட சொல்லல? சொல்லி என்ன பண்ணிருப்பீங்களா? இல்ல வீட்ல இருக்கீங்களா, கறிகாய் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்பெஷலா ஏதாவது பண்ணிருப்பேன். இப்ப வாங்கிட்டு வந்து செஞ்சு போட. இப்ப வேற லீவ் போட்டுட்டா ராஜா நீ? ஐயோ, டிவில ஸ்பெஷல் ப்ரோகிராம் இருக்கு, நான் போக மாட்டேன். சுத்தி வளைச்சு என்ன மார்க்கெட்டுக்கு அனுப்பலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? பிச்சிடுவேன். எதிர்த்து விட்டு மிஸ்டர் ரகுராமன் இல்ல, அவர் ஏதா மார்க்கெட்டுக்கு போவாரு. விவஸ்தை கெட்டவன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? நம்ம வீட்டுக்கு தானே. சரி, குடிச்சிட்டு போறப்ப. ஐயோ, சீக்கிரம் போங்க, ரொம்ப லேட் ஆயிடும். ட்ரெஸ்ஸையாவது மாத்திட்டு போறேன். ஆபீஸ்க்கு போறீங்க, இதுவே ரொம்ப பிரமாதமா இருக்கு. மிஸ்டர் ரகுராமன் இல்ல, அவர் இப்படியே தான் போவாரு. அதான் விவஸ்தை கெட்டவன்னு சொல்லிட்டேனே. அவன் இப்படியும் போவான், இது இல்லாமையும் போவான் பையங்கடி. இந்தாப்பா. ராஜா பக்கத்துல வந்திருக்க? ஆமா. என் கூட வா. எதுக்கு? பேசாம கார்ல ஏறு. நான் யார் தெரியுமில்ல? தெரியும். வா, சீக்கிரம் வந்து உட்காரு. எத்தனை நாள் அந்த பழக்கம்? அப்பப்ப கடிப்பேன். நான் அதை சொல்லல, ராஜாவுக்கு உனக்கு எவ்வளவு நாள் அந்த பழக்கம்னு கேட்டேன். 2-3 வருஷமா. எந்த காலேஜ்? மெடிக்கல் காலேஜ். அப்பா அம்மா எங்க இருக்காங்க? ஹாஸ்டல்ல. ஐ மீன், நான் ஹாஸ்டல்ல, அப்பா அம்மா முதல்ல இருக்காங்க. ரொம்ப பயந்துட்டியா? ஆ, ஆ. அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து என் கண்ணுல மண்ணை தூவ பார்த்தாங்க. அவங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். எப்படி? மாட்டிக்கிட்டோம், வசமா மாட்டிக்கிட்டோம். மார்க்கெட் போன அப்பா திரும்பி வர போறாரு, இவ்வளவு அந்த நேரத்துல வந்து நிக்க போறா. சுத்தம் இங்க போய் தொலைஞ்சாலோ. டேய், நல்ல வார்த்தையா பேசுடா. பாவம், எங்க போய் மாட்டிக்கிட்டு என்ன அவசப்படுறாளோ. ஐயோ, அது வேண்டாங்க, அழுகி இருக்கு. அப்படியா? அப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து நீ என. சரி. இந்த குடமிளகா என்னப்பா விலை? 4 ரூபாமா. இந்த கூடையில இருக்கிற மிளகா மொத்தம் என்ன விலைன்னு கேட்கல. 1 கிலோ மிளகா என்ன விலைன்னு தான் கேக்குறேன். அதாம்மா 4 ரூபாங்கிறோம்ல. ஊர் கூட 2 ரூபான்னு விக்கிறாங்க, நீ என்னடா 4 ரூபாங்கறியே? ரொம்ப அநியாயம். நீங்க வாங்க, வேற கடைக்கு போலாம். கோச்சிக்காதீங்க, 3 ரூபாய்க்கே போடுறேன். சரி சரி, 2 கிலோ போடு.
கொஞ்சம் இரு, அது கீழே வை. என்னப்பா இது? இந்தா, இப்ப எடை போடு. பரவாயில்லையே, ரொம்ப கெட்டிக்கார பொண்ணா இருக்கியே. வேற என்னங்க வாங்கணும்? என்ன வாங்கணும்னு தோணுதோ அதெல்லாம் வாங்கிக்க. என்ன வாங்கணும்னு என்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க. என்ன விரட்டதுலயே குறியா இருந்தாங்க. அம்மா, இந்த மார்க்கெட் பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். எல்லாம் இந்த ரகுராமனால வந்தவன. யார் இந்த ரகுராமன்? அவன் ஒரு பேமானி எழுத்து வீட்டுல குடியிருக்கான். ஹலோ சார். ஹலோ மிஸ்டர் ரகுராமன், நீங்க இப்பதான் மார்க்கெட் வந்தீங்க. நானே வந்துட்டேனே. ஆமா, யார் இந்த பொண்ணு? அது வந்து வேண்டிய பொண்ணு. வரேன், வா. யார் இந்த பொண்ணு? செட்டப்பா இருக்குமோ? அதிர்ஷ்டக்கார பையன். நமக்கு தான் ஒண்ணுமே மாட்ட மாட்டேங்குது. ஐயோ ஐயோ, அப்பா கூட காய்கறி வாங்கிட்டு வந்துட்டாரு. இப்ப என்ன பண்றது? தயிர் வாங்க அனுப்பலாமா? சுமாரா கேட்டுடும். வேலைக்காரன் லீவ் போட்டான்னா வீட்டுக்காரனையே மார்க்கெட் அனுப்பிடுறீங்க. இந்த தொல்லையெல்லாம் உனக்கு வேண்டானதான் கூட மாற உனக்கு ஒத்தாசை பண்றதுக்காக ஒரு வேலைக்கார பொண்ணை கூட்டி வந்திருக்கேன். இந்த பொண்ணு இவளைங்கப்பா பிடிச்சிங்க? சைக்கிள் கடையில பஞ்சர் போட்டுக்கிட்டு இருந்தா அங்கிருந்து பிடிச்சிட்டு வந்தேன். சைக்கிள் வந்தியா? இவதான் உங்களோட பிக்னிக் வந்த பொண்ணா? நிறைய பேர் வந்தாங்கப்பா. இவளும் வந்தாளா? God bless you. ஐயோ, என்னப்பா? உங்க அம்மா என்ன மார்க்கெட்டுக்கு தான் அனுப்புனா உன் வருங்கால சம்சாரம் உன்னை சமையல் கட்டுக்கே அனுப்ப போறான். ஏன்பா அப்படி சொல்றீங்க? மார்க்கெட்ல எதை அளந்து வாங்கணும் எதை நிறுத்து வாங்கணும் கூட அவளுக்கு தெரியலடா. இல்லப்பா, அவ ஹாஸ்டல்லயே பிறந்தாங்கறியா? வளர்ந்தாங்கறேன். அவங்க அம்மா அப்பா மதுரையில இருக்காங்க. நம்மள மாதிரி நல்ல ஃபேமிலி தான். ஏமா பார்த்தா புத்திசாலியா இருக்க, இவனை போய் எப்படி லவ் பண்ண? என்ன பண்ணீங்க? உங்க புள்ள உங்கள மாதிரி தான் இருப்பா. ஏமா, நீ ராஜாமா காதலிக்கிற விஷயம் உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? அப்பாக்கு தெரியாது, அம்மா கிட்ட ஜாடையா சொல்லிருக்கேன். இந்த மாதிரி விஷயத்தை கேட்கறதுக்குன்னு ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு அம்மா இருக்காங்க. அது சரி, நீ ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவங்களுக்கு ஒண்ணும் தடை இருக்காதே? என் விருப்பத்துக்கு மாறா எங்க அம்மா அப்பா எதுவும் செய்ய மாட்டாங்க. கண்ட என் பையன் தெரியும், ராஜா கூட பாத்திருக்கேன். அது சரி, கெட்டிக்காரிதா. வீட்டுல எல்லாரையும் தயார் பண்ணிட்டு கடைசியா என்கிட்ட சொல்லிருக்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போது சொன்னீங்களே. இன்னைக்கு சமையல் சபன்னு ஒண்ணுமே சரியா இல்லையே. என்னப்பா அப்படி சொல்றீங்க? பீர்க்கங்காய் பொரியல், கீரை மசியல், சாப்பாடு ஜோரா இருக்கு. சொல்ல மாட்டேன். இன்னைக்கு சமையல் பண்ணது பிரியா இல்ல, எனக்கு என் ஆள் பண்ணாதான் பிடிக்கும். அப்ப எனக்கு யார் பண்ணா பிடிக்கும்? உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிடுவோம். பிரியா, நாளைக்கு உனக்கு லீவ் தானே? இன்னைக்கு எங்கேயே தங்கிட வந்து. ஏ, உனக்கு இங்க இருக்கிறதுக்கு பிடிக்கலையா? அப்படி இல்ல, ஒண்ணும் இல்ல. ஹாஸ்டல் வார்டன் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், அவ்வளவுதானே. ராஜா, இப்பவே போன் பண்ணி வார்டனுக்கு சொல்லிடு. ஐயோ, அவன் தங்க கட்டி இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் மாட்டேன்னு சொல்லவே மாட்டானே. போங்கப்பா. எனக்கு ஆ, பிரியாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கறிகாலாம் பொறுக்கி எடுத்து கராரா விலை பேசி தான் வாங்குறான். சமையல் கறியை வச்சுக்கலாம். எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான். பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நமக்கு பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன? பையனுக்கு பிடிச்சு போய் தானே ஒரு முடிவோட வீட்டுக்கு கூட்டி வந்திருக்கான். நீ நான் நிறுத்திட முடியுமா? நான் அதுக்கு சொல்லலைங்க. என்ன இருந்தாலும் பிரியாவோட அப்பா அம்மாவை பார்த்து பேச வேண்டாமா? அதுக்காகத்தான் நானும் ராஜாவும் அடுத்த வாரம் மதுரைக்கு போக போறோம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்மிகம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்மிகம். उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वजा उत्तिष्ठ कमला कान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु. मातः समस्त जगतां मधुकैटधारे वक्षो विहारि निर्मनोहर दिव्यमुहूर्ते श्री स्वामिनि स्त्रितजनप्रियदानशीले श्री वेङ्कटेश दयिते तव सुप्रभातमरविन्दलोचने भवतु प्रसन्न मुख चंद्र मंडले. ஜானகி தான் இந்த மோதிரத்தை வாங்கினா. பிரியா, ராஜாவோட அம்மா தான் ஜானகின்னு இவன் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, விஜயோட சொந்த அக்கா.
நானும் ஜானகி ஹனிமூன் போயிருந்தப்போ தனக்கு பொண்ணுதான் பிறக்க போகுதுன்னு நினைச்சு அவ இந்த மோதிரத்தை வாங்கினான். ஒருவேளை பையன் பிறந்தா என்ன செய்வேன்னு கேட்டேன். அப்படி பையன் பிறந்தா அவனுக்கு வரப்போற பொண்ணுக்கு இந்த மோதிரத்தை கொடுப்பேன்னு சொன்னான். விஜி, ஏன் அளவு உங்க அக்கா ஜானகி இன்னைக்கு இங்க இருந்தா என்ன செஞ்சிருப்பாளோ அதைத்தான் நீ செஞ்சிருக்க. இன்னைக்கு மட்டும் அக்கா நேர்ல வந்து ஆசீர்வாதம் பண்ணிருந்தா. அதுக்குத்தான் நாம கொடுத்து வைக்கலையே. அவளால இன்னும் யாரையுமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. விஜி, ஜானகி ஆஸ்பத்திரியில சேர்த்தப்போ ராஜா உன்னை கட்டி பிடிச்சிட்டு கதறி கதறி எழுதானே, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஜானகி, ஜானகி, அம்மா, ஜானகி, அம்மா, ஜானகி, ஜானகி. இந்தா, இந்த பிரியா கையில போட்டு விடு. எழுந்துருமா. பிரியா, வா உன் ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டு வரேன். பிரியா, இன்னைக்கு ஈவினிங் நான் உன்னை மீட் பண்ணட்டுமா? என்ன சைலண்டா இருக்க? அது வந்து என்ன பிரியா, சொல்லு. உங்க அம்மாவை பத்தி உங்க அப்பா சொன்னதுல இருந்து எனக்கு என்னமோ அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. அவங்கள பார்த்து என்ன பண்ண போற? 14 வருஷமா சுயநினைவே இல்லாம படுத்த படுக்கையா இருக்காங்க. அவங்களுக்கு யாரையுமே அடையாளம் தெரியாது. அப்படின்னா நீங்க யாரும் போய் பாக்குறது இல்லையா? அப்பா தான் அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவார். என்ன கூட்டிட்டு போறீங்களா? ஓகே, நாளைக்கு கூட்டிட்டு போறேன். எஸ்கியூஸ் மீ டாக்டர், மே ஐ கம் இன்? எஸ், கம் இன். ஓ ராஜாவா, வாப்பா. மீட் மிஸ் பிரியா, மை வுட் பி. குட், உட்காருங்க. தேங்க்யூ டாக்டர். நாங்க அம்மா பார்க்க வந்திருக்கோம். ஓ, தாராளமா பார்க்கலாமே. பட் ராஜா, உங்க அம்மா முன்னாடி இருந்த வார்டுல இப்ப இல்ல, இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருக்காங்க. ஏன் டாக்டர்? உனக்கு தெரியாதா? அவங்க கோமாவில் இருக்காங்க. எங்க அம்மாவுக்கு என்னாச்சு டாக்டர்? உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? அடிக்கடி இங்க வந்து பார்த்துட்டு போறாரு. முன்னாடி இருந்த வார்டுல இன்னொரு பைத்தியக்கார பொண்ணு உங்க அம்மா தலையில பேசின் ஸ்டாண்ட தூக்கி அடிச்சிட்டதுனால அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இன்டர்னல் செரிப்ரல் ப்ளீடிங் ரொம்ப சீரியஸா போச்சு. இன்னும் கோமாவில் தான் இருக்காங்க. இது நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் எங்க அம்மாவை பார்க்கலாம் டாக்டர். ஷூர் சார், இவங்களை இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்கு அழைச்சிட்டு போ. தேங்க்யூ டாக்டர். சிஸ்டர், எஸ். டாக்டர் அனுப்பிச்சிருக்காரு. Any improvement? No sir, she is under observation all the 24 hours. அவங்க இன்னும் அசைய கூட இல்ல. அக்காவை பாத்தீங்களா? இன்னும் அப்படியே தான் இருக்காங்களா? ஆமா, அவளுக்கு நினைவு திரும்பல. ஜானகிக்கு தலையில் அடிபட்டு இன்னையோட ஒரு வாரம் ஆகுது. தலையில் அடிபட்டிருக்கா? இதையே என்கிட்ட சொல்லல. ஆமா, டாக்டர் என்ன சொன்னாங்க? சாதாரண காயம் தானே டாக்டர் சொன்னாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
விஜய், எனக்கு நீ எப்படி ஒரு கண்ணோ அதே மாதிரி ஜானகி இன்னொரு கண்ணு. அவளை என்னால மறக்க முடியல. அவளோட நினைவுலதான் ஒவ்வொரு ராத்திரியும் தூக்கத்தோட போராடிட்டு இருக்கேன். டாக்டர் ஜானகம்மாக்கு நல்லா திரும்பிருச்சு. அப்படியா? என்ன விடுங்க, என்னையே பிடிச்சிட்டு இருக்கீங்க. டாக்டர் எங்க வீட்டுக்காரர் எங்க? விஜய் எங்க டாக்டர்? நீங்க அவங்களை விட்டுருங்க. உட்காருங்கம்மா, உட்காருங்க. பெத்தடின்னு எடுத்துப்பா. ஓகே டாக்டர், எனக்கு என்ன ஆச்சு? ஓ, நாங்க மயக்கமா விழுந்துட்டேன்ல? ஆமாம்மா, ரொம்ப நாளாவே நீங்க மயக்கமா இருந்தீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. ரெஸ்ட் எடுங்க. இத பாருங்க மிஸ்டர் சுந்தரமூர்த்தி, மிஸ்ஸஸ் ஜானகி முழு குணமடையறதுக்கு சான்ஸே இல்லை. 1 வருஷம் 2 வருஷம் கேஸா இருந்தா குணமாயிடும். ஆனா இவங்க அப்படி இல்லையே. 14 வருஷமா இவங்க இப்படியே இருக்காங்க. உண்மைதான், 14 வருஷம் அவங்க நினைவே இல்லாம இருந்திருக்காங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப அவங்க நிலைமையில கொஞ்சம் சேஞ்ச் தெரியுது. தன்னை சுத்தி இருக்கிறவங்களை அடையாளம் கண்டுக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டா அவங்கள வீட்டுக்கே அனுப்பிடலாம்னு நான் நினைக்கிறேன். இத பத்தி மிஸ்டர் சந்திரசேகர் சொல்லிட்டீங்களா? நான் அவர் வீட்டுக்கு போன் பண்ணப்போ அவர் ஏதோ மதுரைக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. எதுக்கு அவர் வீட்டுக்கு போய் அவர் மனைவி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. எஸ், ஐ திங்க் யூ ஆர் ரைட். உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் சந்திரசேகர் வீட்டுல இருப்பாருன்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா பரவாயில்ல டாக்டர், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அக்கா நல்லா தானே இருக்காங்க? நல்லா தான் இருக்காங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளா அவங்களுக்கு பழைய நினைவு வர்றதா எங்களுக்கு தோணுது. பாக்குறவங்களை யாருன்னு அடையாளம் கண்டுக்கிறாங்க. அதனால ஆஸ்பத்திரியில இருந்து அவங்களை வீட்டுக்கு கொண்டாந்து வச்சுக்கிட்டா முழுமையா குணமடைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாக்டர், அக்கா முழுமையா குணமடைச்சிட்டாங்கன்னா அதை விட வேற என்ன வேணும் எனக்கு? அதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே. என்ன டாக்டர்? இந்த 14 வருஷ காலமா நடந்த எந்த சம்பவமும் அவங்களுக்கு தெரியாது. அதாவது குறிப்பா சொல்ல போனா மிஸ்டர் சந்திரசேகர் உங்களை 2ஆம் தரமா கட்டிக்கிட்ட விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னமும் ஒரு விதவைதான். நீங்க இப்ப சந்திரசேகருடைய மனைவிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா அந்த அதிர்ச்சி அவங்களால தாங்கிக்க முடியாது. அதுவே அவங்களை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு போனாலும் போயிடும். நடந்தது எல்லாம் மெல்ல மெல்ல அவங்களாவே தெரிஞ்சுக்கிட்டமே. அது வரைக்கும் நீங்க ரொம்ப பொறுப்பா நடந்துக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க படுக்கிற இடம், கட்டில், ஸ்கிரீன், அவங்க உபயோகிக்கிற சோப்பு, பெர்ஃபியூம் இதெல்லாம் கூட கூடுமான வரைக்கும் முன்ன போலவே இருக்கட்டும். அவங்களோட முழு பொறுப்பும் இப்ப உங்க கையில தான் இருக்கு. ஒரு சின்ன அதிர்ச்சி கூட அவங்களால தாங்கிக்க முடியாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க டாக்டர். அக்காவுக்கு எந்த விஷயமும் தெரியாம நான் பாத்துக்கிறேன். அக்கா எப்போ வீட்டுக்கு வருவாங்க? இப்போ ஒண்ணும் நிச்சயமா சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகலாம். மிஸ்டர் சந்திரசேகர் திரும்பி வந்ததும் என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. சரி, நான் வர்றேம்மா. அக்காவுக்கு உடம்பு சரியாயிடுச்சாமா? ஆமா முத்தப்பா, கடவுள் புண்ணியத்துல கூடிய சீக்கிரம் அக்கா வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா 14 வருஷத்துக்கு முன்னால இந்த வீடு எப்படி இருந்ததோ அப்படியே மாத்திரமா நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. மேச்ச நாற்காலி வேணா மாத்திக்கலாம். ஆனா நடந்து போன சம்பவங்களை எப்படி முத்தப்பா மாத்த முடியும்?
ஆடி முடிஞ்ச ஆட்டத்துல ஆரம்பத்துல இருந்த இடத்துக்கே காய்களை நகர்த்துறதா அது எப்படி முடியும்? பாத்தீங்களா? இல்லையே, பாக்கலையே. அங்க திடீர்னு காணாம போயிட்டாங்க. நான் அவங்களை தேடி பாக்குறேன். சார், ஜானகி மாவை காணோம். எங்க போயிட்டாங்க? எனக்கு தெரியாது டாக்டர். உனக்கு தெரியாதா? டியூட்டில நீ இருந்தியா நான் இருந்தேனா? நிக்கிறியே, போ உடனே போய் தேடு. ஹலோ, நான் டாக்டர் சுந்தரமூர்த்தி பேசுறேன். என்ன டாக்டர் சொல்லுங்க. உங்க அக்கா ஜானகி ஹாஸ்பிடல்ல இருந்து யாருக்கும் தெரியாம தப்பிச்சு வந்துட்டாங்க. எந்த நேரத்திலயும் ஜானகி வீட்டுக்கு வரலாம். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறேன். அதுக்குள்ள ஜானகி அங்க வந்துட்டாங்கன்னா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே? ஹலோ அக்கா. டிரைவர், வண்டி கொஞ்சம் நிறுத்து. இது பெசன் நகர் தானே? ஆமாம்மா, இது பெசன் நகர் தான். பெரிய பெரிய வீடெல்லாம் இருக்கு. அடையாளமே தெரியலையே. இது ரொம்ப நாளா இருக்குமா? ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் வரேன். இடது பக்கமா போ. முத்தப்பா, இந்த கண்ணனோட போட்டோ. இது எங்கேயாவது கொண்டு போய் ஜாகிரதையா வச்சிரு. சீக்கிரம் போ. துணியெல்லாம் கொண்டு போய் வச்சிரு. சீக்கிரம். அப்பா எந்த நேரத்திலயும் வரல. யாரு? டாக்டர் பிரதாப்பா. ஜானகிம்மா இதுவரைக்கும் இங்க வரல. அவங்க இங்கதான் வருவாங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். ஏன்னா நேத்து நினைவு திரும்பினதும் தம் வீட்டுக்காரரை பத்தியும் சிஸ்டர் விஜய பத்தியும் தான் கேட்டாங்க. ஓ எஸ், அவங்க வந்த உடனே உங்களுக்கு போன் பண்றேன். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? டாக்டர், டாக்டர், இந்த கொஞ்ச நேரத்துல என்னால என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். இப்ப நான் போய் முத்தப்பா நில்ல. நான் மாடிக்கு போனதுக்கு அப்புறம் திறந்தா போதும். வாங்கம்மா. முத்தப்பா, நீ இன்னும் அப்படியே இருக்க முத்தப்பா. ஹலோ டாக்டர். ஹலோ. முத்தப்பா, நான் இல்லாத போது வீட்டை நீ நல்லாவே கவனிச்சிட்டு இருக்க. எல்லாத்தையும் சின்னமாதாமா பாத்துக்கறாங்க. யாரு? விஜயா? ஆமாம்மா. அவ இங்கதான் தங்குறாளா? எப்பாவது அப்பா வீட்டு இருந்து வந்து இங்கதான் தங்குவாங்க. அக்கா, விஜய், விஜய், விஜயமா, விஜயமா, விஜயமா,
நல்லா இருக்கேன். அத்தா எங்க அம்மா மதுரைக்கு போயிருக்காரு. மதுரைக்கு ஏன்? நம்ம ராஜாவுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு. என் குழந்தை ராஜ், என் புள்ள ராஜாவுக்கு பொண்ணு பார்க்கவா? அவன் அவ்வளவு பெரிய ஆயிட்டானா? விஜயமா, ராஜா, பொட்டிக்கிட்டு உட்காந்து என்னப்பா பண்ணிட்டு இருக்க? போட்டோ பாத்துட்டு இருக்கியா? போட்டோவா? ஏது போட்டோ? டேய், நான் உங்க அப்பன்டா. காதலி ஞாபகார்த்தமா ஒரு போட்டோ வச்சுக்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். துணிக்கா போட்டோ வச்சுக்குவேன். குளிக்கிறதுக்கு டவல் எடுத்தா அது கூட 2 போட்டோ உதவிட்டு குளிக்க வேண்டியதா போச்சு. ஏன்பா பிரியாப்பா நம்மள எத்தனை மணிக்கு வர சொல்லிருக்காரு? இப்பவே போலாமா? உன் மாமனாரு லஞ்சுக்கு தான் வர சொல்லிருக்காரு. பிரேக்ஃபாஸ்டுக்கே போனா ரொம்ப சீப்பா நினைப்பாரு. நான் ஒண்ணு பண்றேன், மீனாட்சி அம்மன் கோயில ஒரு சுத்திட்டு நேரா லஞ்சுக்கு மாமனார் வீட்டுக்கு போயிடுறேன். நீ போட்டோல எடுத்து ஒண்ணு அடிக்கி ஒரு ரவுண்டு பாத்துடு. அப்பா என்ன விட்டு போயிடாதீங்கப்பா, நானும் வரேன்பா. ஓகே, உன்னையும் கூட்டிட்டு போறேன். ஆன் ஒன் கண்டிஷன். என்னப்பா? குளிச்சிடுறா. நீங்க ரொம்ப வேடிக்கையா பேசுறீங்களே. நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஜோக்கு நினைச்சு ஏதாவது சொன்னா என் பொண்டாட்டி உடனே அழுதுடுவா. ஐயோ அப்படி அறுக்கிறீங்களே. காபி சாப்பிடுங்க, ஆறி போயிடும். இத பாருங்க, பையன் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, பிரியா உங்களுக்கு பிடிச்சு போச்சு. நீங்க சம்மதிக்கலன்னா பிருத்திவிராஜ சம்யுக்தை தூக்கிட்டு போற மாதிரி பிரியாவை குதிரையில இல்ல கார்ல தூக்கிட்டு போயிடுவோம். அவங்க 2 பேருமே சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. நாங்க இப்ப சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? பிரியாவுடைய விருப்பம் தான் எங்களுடைய விருப்பமும். இருந்தாலும் மத்த விஷயங்கள்லாம் பேச வேண்டாமா? மத்த விஷயங்கள்னா? அதாங்க இந்த வரதட்சணை, நகை நட்டு அதெல்லாம். பையனுக்கு வரதட்சணை வாங்குற வழக்கம் எங்களுக்கு இல்ல. பொண்ணுக்கு நீங்க வாங்குற வழக்கம் இருந்தா சொல்லுங்க, கொடுத்துடுறோம். அக்கா, ஹீட்டர் ஆன் பண்ணிருக்கேன், சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்க. இது யாரோட போட்டோ? அது நம்ம ராஜாவோட போட்டோ தான். சின்ன வயசுல எடுத்தது. அப்படியா? அப்ப இப்படியா இருந்தா? எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. ஒரு 7 வயசு இருக்கும்ல. எப்படி குறும்பா பாக்குறான் பாரு. அவங்க அப்பாவையே உரிச்சுட்டு பிறந்திருக்கான். ஆமா, நேரமாச்சு, போய் குளிச்சுட்டு வா. அம்மா, பிரியம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. பெரியம்மாவா? யாரு? ஜானகி அம்மாவா? ஆமாம்மா, அவங்கதாம்மா. சின்னம்மா ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. குழப்பமா? என்ன குழப்பம்? அதை எப்படிமா நான் சொல்றது? பிரியா, அக்கா திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. டாக்டர் சொல்ல எனக்கு தெரியும். எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். பிரியா, அக்கா இந்த போட்டோ பார்த்ததும் கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் எப்படியோ சொல்லி சமாளிச்சுட்டேன். அப்புறம் கண்ணா இப்ப ஸ்கூல்ல இருந்து வர டைம் ஆச்சு. அவன் வீட்டுக்கு வந்துட்டானா அக்காவுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தா எனக்கு பயமா இருக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் கண்ணனை ஸ்கூல்ல இருந்து ஹாஸ்டல் கூட்டிட்டு போறேன். சீக்கிரமா போமா, கண்ணா ஸ்கூல்ல இருந்து வந்துட போறா. நான் இப்பவே போறேன். கண்ணா
இருக்கணும். இப்ப என்ன பண்றது? சீக்கிரம் மசாலா வைப்போம். அம்மா வீட்டுல இல்ல, வா என் கூட. எங்க போயிருக்காங்க? வா சொல்றேன். அம்மா எங்கன்னு சொல்லு, அப்பதான் நான் வருவேன். கண்ணா, அம்மா அப்பாவை பார்க்க மதுரை போயிருக்காங்க. வா. அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதான் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்களே. நீ என் கூட ஹாஸ்டல்ல தான் இருக்கணும். வா. என்னக்கா, நெத்தில வச்சுக்க கொஞ்சம் குங்குமம் கொடுமா. ஓ, உன்கிட்ட எப்படி இருக்கும்? நான் தெரியாம கேட்டமா, தப்பா நினைச்சுக்காத. அந்த பாலா போன ஆண்டவன் தான் உன்னோட பூவையும் பொட்டையும் பறிச்சுக்கிட்டானே. என் விதி இப்படித்தான் நடக்கணும்னு இருக்கு. அதுக்கு எங்க அந்த ஆண்டவனை திட்டுற? நான் கீழே போது நமக்கு போய் குங்குமம் எடுத்துட்டு வரேன். கடவுளே, இதென்ன சோதனை? இதெல்லாம் தாங்கிக்கிற தைரியத்தை நீதான்ப்பா எனக்கு கொடுக்கணும். முத்தப்பா, நல்ல நேரத்துல வந்த. அம்மா, இத பூஜை ரூம்ல வச்சுட. சரிம்மா. இந்தாக்கா குங்குமம். என்ன ஜானகி, இன்னைக்கு மட்டும் ஸ்பெஷலா ரொம்ப நேரம் சாமி கும்பிட்டு இருக்கேன். அம்மன் சரின்னு சொன்னா வீட்டுக்கே கூட்டி வர போல இருக்கு. எனக்கு கிடைச்ச மாதிரியே நல்ல புருஷனா என் தங்கச்சி விஜய் கிடைக்கணும்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டேங்க. அப்படியே கிடைச்சு அர்ச்சனை பண்றதாவும் வேண்டிக்கிட்டேன். நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுங்க. சரி சரி, வா போலாம். சர்வமங்கல மாங்கல்யே ஸ்ரீ சர்வார்த்தசாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணே நமோஸ்துதே. மாங்கல்ய தேவதாभ्यो நமः. ஆபாதகரா
समस्तो विचारभोजन समर्पयामि मांगल्यं दन्दुनानेन मम जीवन हेतुना गन्धे भद्राभि सबके गन्धे वदरदशरं मांगल्यमुहूर्तशुभमुहूर्तो எக்காய்ஸா இருமா ஹலோ அதே என்ன சொல்றீங்க ஜானகி ஜானகி வரங்க என்ன சீக்கிரமா என்னாச்சு சொல்ல என்னாச்சு என்னங்க என்னன்னு சொல்லுங்களேன் என்னப்பா மேல இருக்கம்மா மேல போய் பாருமா என்னப்பா எப்படி மாமா அது எனக்கு அப்படி பாக்குறேன் இருட்டுல உட்கார்ந்துருக்கேன்னுதான் லைட்ட போட்டேன் விச்சி 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 எனக்கு ஒண்ணு பார்க்க ரொம்ப வேதனையா இருக்குமா நீ ஏமா மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கல உன்னால எப்படிமா இதே மாதிரி 14 வருஷம் வாழ் முடிச்சது நான் மாத்திரம் ஹாஸ்பிட்டல் போகாம இருந்திருந்தா கண்டிப்பா ஒரு நல்லவனா பார்த்து உன்னை கட்டி வச்சிருந்திருப்பேன் இல்ல எனக்குதான் அப்படி ஒரு நிலைமை வந்துச்சு நம்ம அப்பாக்கு புத்தி எங்க போச்சு அவரே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல நடந்தது நடந்து போச்சு ராஜாவை வளர்த்து ஆளாக்க வேண்டாமா அதனாலதான் நீ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்து எல்லா பொறுப்புகளையும் ஏத்துக்கிட்டேன் அதுக்காக உன்னோட வாழ்க்கை ஒண்ணும் ஆயில்லையக்கா நான் சந்தோஷமா தானே இருக்கேன் எல்லாம் நீ கொண்டு நடக்கா நான் உயிரோட இருக்கிறது உனக்கால தானக்கா அக்கா உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் உன் நிழல்ல தங்குறதுக்கு கொஞ்சம் இடம் கொடு எனக்கு அது போதும் நான் எப்பவும் கூடவே இருந்துடுறேன் நான் இப்படியே இருந்துடுறேன் என்னமா அச்சத மாதிரி அழுதிட்டு இருக்கே இது உன்னோட வீடுமா இந்த மாதிரிலாம் நீ அழவே கூடாது முன்ன மாதிரி எப்பவும் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்
பாருமா, உன்னோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். சரி. ராஜா, உன் கல்யாண விஷயத்த இவ்வளவு சீக்கிரத்துல பேசி முடிச்சிட்டோன்னு தெரிஞ்சா விஜய் ரொம்ப ஆச்சரியப்படுவா. ஆமாப்பா, நீங்க அம்மா ஆச்சரியப்படுவீங்க. ஹாஸ்டலுக்கு போய் உன் நிலைமை எனக்கு புரியுதா? தாலி கட்டுற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கா. பெட்டியில இறக்கி வச்சுட்டு போ, அப்படியே போயிடாத. சரிப்பா. வந்தாச்சு. என்னை இப்படி பார்த்து சந்தோஷத்துல எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் பார்க்கறதெல்லாம் உண்மைதானா? என் கண்ணு என்னாலே நம்ப முடியல. யாரியாது அனுமதி இல்லாம உள்ள போறது? பர்மிஷன் எங்கே வாங்கணும்? உள்ளதான். அதுக்குதான் போயிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல எல்லாம் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. யார பாக்கணும் நீங்க? பிரியா. எந்த ரூம்னு சொல்ல முடியுமா? ரூம் நம்பர் 18. ஓ, அவங்களா? குழந்தை கூட இருக்கு. யோ, உனக்கு என்ன பைத்தியமா? நான் 4 நாள் தான் ஊர்ல இல்ல, அதுக்குள்ள குழந்தை பிறந்துருச்சா? பேர் கூட வச்சிருப்பிய? இல்ல சார், அந்த அம்மா மேட்டனோட பர்மிஷன் வாங்கி ஒரு குழந்தைய தான் ரூம்ல தங்க வச்சிருக்காங்க. யோ, அது வேற யாராவது இருக்கும். ரூம் நம்பர் 18ல ஃபைனல் இயர் MBBS படிக்கிற பிரியாங்கிற பொண்ணை தான் நான் பார்க்கணும். இல்ல சார், இந்த நேரத்துல ஆம்பளைங்க யாரும் உள்ள போறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. நீங்க இங்கே இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். இருவாத்தியார கோச்சிக்காத. இப்ப என்னன்னா, நீ உள்ள போய் வேற யாரையா கூட்டிட்டு வருவ, மறுபடியும் கொண்டு போய் விடணும், திரும்பவும் வேற யாரையா கூட்டிட்டு வருவ. எதுக்கு வம்பு? நீனு நானும் ஒன்னா உள்ள போயிட்டேன்னு வச்சுக்க, எனக்கு அந்த பொண்ணு நல்லா தெரியும். 3 பேருமே கேட்டுட்டு வந்து பேசிடலாம். எப்படி ஐடியா? நல்ல ஐடியா. வா போவோம். பிரியா, பிரியா. ராஜா, நீங்களா? எப்ப ஊர்ல இருந்தீங்க? இப்பதான். இவங்க தான் பிரியா. இவங்க கிட்ட தான் பேசணும்னு சொன்னா. பேசலாமா? சீக்கிரமா வாங்க சார், என் பழப்புல மண்ணாளி போட்டுறாதீங்க. இவன் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? உனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னான். உண்மைதான், குழந்தை இருக்கு. வாட்? குழந்தை உனக்கா? நான் ஒண்ணு தப்பு இல்லையா? நினைப்பா பாரு, இங்க கண்ணே என் கூட இருக்கான். கண்ணா உன் கூட இருக்கானா? ஏன்? ஜானகிம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க தெரியுமா? வாட்? எங்க அம்மாவா? ஆமா, உள்ள வாங்க, விவரமா சொல்றேன். ஏன் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? இங்க இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா நானும் கண்ணனும் எங்க அப்பா வீட்டுக்கு போறதுதான் நல்லது. விஜி, இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுறேன்? இன்னும் என்னங்க நடக்கணும்? எத்தனை நாளைக்கு தான் நாம இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்க முடியும்? ஒரு நாளைக்கு அக்காவுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அக்கா தங்கச்சிக்குள்ள 1000 சண்டைங்க வரலாங்க, ஆனா சக்காலத்து சண்டை மட்டும் வரவே கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். நீ வீட்டை விட்டு போயிட்டா ஜானகி யார் கவனிக்கிறது? இத்தனை நாளும் வெளியுலகம் தெரியாம ஜெயில் கைதியா இருந்தவன் கூட பிறந்தவளை நீ தானே கூர்ந்து கவனிக்கணும். இல்லைங்க, நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களோட சொந்தத்தை சுகத்தை கடவுளா நினைக்கிற உங்களை கூட அவங்க கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டேங்கிற நினைப்பு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டே இருக்கு. விஜய், வீணா எதையோ நினைச்சு மனசை போட்டு குறைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் ஒரே செடியில பூத்த ரோஜா மாதிரி. ஆமாங்க, நாங்க 2 பேரும் ஒரே செடியில தான் பூத்தோம். ஆனா எங்க அக்கா சிவப்பு ரோஜா, நான் வெள்ளை ரோஜா. முத்தப்பா, ஐயா எங்க? சாப்பாடு ரெடியா இருக்கு, வர சொல்லு.
ஆமா. ராஜா 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 என்னோட ராஜா ராஜா நீ என்ன அம்மாவை கூப்பிட்டியா கண்ணா? நீ எவ்வளவு பெரியவனா வளர்ந்துட்ட ராஜா ராஜா. இல்லம்மா, நானே சாப்பிட்டுக்கிறேன். என்ன சத்தி சாப்பிடாம என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? உன்னையும் உங்க அம்மாவையும் சேர்த்து பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னடி கண்ணு வைக்கிற? பாருங்க கண்ணு வைக்கிறா. பார்த்தது போதும், பச்சை வச்சுக்கு ஏதாவது போட்டு சாப்பிடு. அக்கா எனக்கு வேண்டாம். ஏன்? இன்னைக்கு எனக்கு விரதம். இன்னைக்கு என்ன விரதம்? சரி, முதல்ல சொல்லிங்க ஏதாவது டிஃபன் பண்ணிருப்பேன்ல. முத்தப்பா, ஃப்ரிட்ஜ்ல இருந்து பழம் கொண்டாந்து கொடு. அதுவா சாப்பிடுவியா? என்ன சத்தி என்கிட்ட கூட சொல்லல? எத்தனை நாள் அந்த விரதம்? இப்பதான் கொஞ்ச நாளா. சனிக்கிழமை இல்ல, நான் மறந்தே போயிட்டேன். என்னப்பா கல்யாணம் நிச்சயமான சந்தோஷத்துல புதன்கிழமை கூட சனிக்கிழமையா தெரியுதா அவனுக்கு? என்னங்க, நம்ம ராஜாவோட கல்யாண தேதியெல்லாம் நிச்சயம் பண்ணிட்டீங்களா? நான் என்ன நிச்சயம் பண்றது? அதான் தாய் மகன் ஒன்னா சேர்ந்துட்டீங்களே, நீயே ஒரு நல்ல நாளா பார்த்து பிக்ஸ் பண்ணி. ராஜா என்னம்மா மருமகளை எப்ப கூட்டிட்டு இருப்பாரு? நீ இப்ப சொல்லுமா, இப்படியே போய் கூட்டு வந்துடுறேன். அவசரப்படாதப்பா. இத பாரு, மருமகளை நாளை கூட்டிட்டு வா. அவளை கடற்கரை கழிச்சு போய் அவளுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்துறேன், சரியா? ஏன் சொல்றேன்னா, அவளை இப்பவே காக்கா பிடிச்சு வச்சுக்கிட்டாரா, வயசு காலத்துல நம்மளை கவனிப்பா இல்லையா? சிரிக்கிறா. என்னமா பண்ற? திருஷ்டி அடிச்சேன்ப்பா. சாப்பிடு. என்னக்கா பண்ற? நான் பாத்துக்கிறேன். என் வீட்டு வேலையெல்லாம் நானே செஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு. ஏன் விஜி, நான் இன்னும் உடம்புக்கு முடியாதவன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. நான் இருக்கும்போது நீ எது கஷ்டப்படணுமேனுதா. இந்த வீட்டுல எல்லாமே இடம் மாறி போச்சு. எது எங்க இருக்குன்னு தெரியலையே. என்னம்மா நீ பைத்தியக்கார பொண்ணா இருக்கிறீங்க? இருக்கிய துணியை பிடிச்சி இருக்க கூடாது, சுட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, நீ ரூம்ல இரு, நான் பாலை காய்ச்சி கொண்டுறேன். என்னம்மா கையில கொப்பளம் ஒண்ணு ஆகலையே? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, நீ போ. பார்த்து வேலை செய்யுமா. நான் கொடுப்பேன், கொடு. ராஜா தூங்கிருப்பானா? இல்ல, படிச்சுட்டு இருக்கா. இப்ப வந்துடுங்க. ராஜா, என்னப்பா பண்ணிட்டு இருக்க? படிச்சிட்டு இருக்கமா. ஐயோ, இப்படி கண்ணு முழிச்சு படிச்சா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? என்னம்மா, மணி 10 தானே ஆகுது. 10ன்னா என்ன கொஞ்சமாவா ஆச்சு? நீ இப்படி கஷ்டப்பட்டு படிச்சு யாருக்கா சம்பாதிக்க போற? இத பாருப்பா, நாளைக்கு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாதுடா கண்ணா. இந்தா சூடா பாலை குடிச்சிட்டு படுத்து தூங்குப்பா. நான் குடிக்கிறேம்மா, நீங்க போங்க. சூடா ஆறதுக்கு முன்னாடி குடிச்சிடணும். கண்டிப்பா குடிக்கிறேன். இத்தனை நேரம் கண்ணு மூச்சு படிச்சு இவன் யாருக்காக சம்பாதிக்க போறான்? படிச்சது போதும், உடம்ப கெடுத்துக்காத, படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளை கிட்ட. என்னது இது? மணி 10 இன்னும் முடிச்சிட்டு இருக்கா? போமா, காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்ல, போய் படுத்துக்க. குட் நைட். குட் நைட்.
மனமே மயங்காதே விழியும் கலங்காதே விதி செய்த வேலையடி மகளே உலமகள் கோலம் போனதே மனமே மயங்காதே விழியும் கலங்காதே உரியவள் வந்தாள் வழிவிடடி பூசி பார்த்தது யார் தந்த மஞ்சள் அவள் மஞ்சள் தானே அழித்திடடி கலந்தது மாங்கல்ய வேஷம் நாளைக்கு வேறொரு நாடகம் மனமே மயங்காதே விழியும் கலங்காதே உண்மையை சொல்ல தயக்கம் என்ன பிள்ளை பாவம் என்ன வெள்ளை கேளை மறைப்பதென்ன வழக்கில் குழப்பங்கள் தீர்ப்புகள் எங்கே வாழ்வது நாடக வாழ்க்கையே மனமே மயங்காதே விழியும் கலங்காதே விதி செய்த வேலையடி மகளே உலமகள் கோலங்கள் போனதே மனமே மயங்காதே விழியும் கலங்காதே நீ பாத்துட்ட? இல்ல நான் பாக்கல. சத்தியமா சத்தியமா பாக்கல. சரி நீ போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துட்டு உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன். போய் சொல்லாத. நேத்து கூட எங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். ஆனா என்ன ஏமாத்திட்டேல்ல. இத பாரு, இன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு போன் பண்றேன். உங்க அம்மா ஊர்ல இருந்து வந்துட்டாங்கன்னா நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். என்ன சரிதானே? இந்த டிரைவரோடய குளிக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அப்புறம் உனக்கு போட்டுக்கு துணி இருக்காது. இந்தா இத கட்டிட்டு குளிச்சுட்டு வா. நானே கட்டிக்கிறேன், நீ கண்ணை முடிக்க. சரி நான் கண்ணை முடிக்கிறேன், சீக்கிரமா கட்டு. இரு, எதுக்கும் அவசரப்படாத. தப்புதான். கட்டியாச்சா? அப்ப கண்ணை திறக்கலாம்ல? திறக்கலாம். சரி சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வா. சரி வாங்க சார் வாங்க. குளிக்க வந்தீங்களா? ஆமா. பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல ஆம்பளைங்க குளிக்கலாமா? வெக்கமா இல்ல? நீ சொல்லாம இருந்திருந்தா எனக்கு வெக்கமா இருக்காது. என்னடி இது சின்ன பையனை கலாட்டா பண்ணிட்டு? கண்ணா நீ வாப்பா என் கூட. எங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து குளிக்கத்தான். எதுக்கு? நீ என் முதுக்கு சோப் போட்டு விடுவியா, நான் முதுக்கு சோப் போடுவேனா? அதுக்கு வேற ஆள பாரு. அது சரி, பொண்ணுங்க கட்டுற தாவணி நீ இடுப்புல கட்டிருப்பியே, நீ ஆம்பளையா பொம்பளையா? இருடி, அது அவுத்து பார்த்துதான் தெரியுது. என்ன இது கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம சின்ன பையன்கிட்ட எப்படி விளையாடுறது?
அவனை சமாதானப்படுத்த நான் பட்ட பாடி எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன? கண்ணனை பார்த்து 2 3 நாள் ஆச்சுங்க. இன்னைக்கு நீங்க ஆபீஸுக்கு போகும்போது பிரியாவோட ஹாஸ்டலுக்கு போய் கண்ணா யாருக்கு என்னாச்சு? கண்ணுலையா? உங்களுக்கா? ஒண்ணுல கண்ணு ஊத்திட்டு இருந்தது. பிரியாவோட ஹாஸ்டலுக்கு போற வழியில டாக்டர் இருக்காரு, செக் பண்ணிட்டு போய் விஜய் சொல்லு. என்கிட்ட சொல்லவே இல்லையா? தொடச்சு விடுற காட்டுங்க. கீழே போய் சீக்கிரம் தண்ணி கொண்டு வா. பெருசா ஒண்ணு இல்ல, போற வழியில நான் டாக்டர் பார்த்து போறேன். நீ ஏமா கோட்டை சுமந்துட்டு இருக்க? உனக்கு என்ன தலையெழுத்தா? கொண்டா அப்படி நான் போட்டு விடுறேன். கீழே போய் வேலையை பாரு. போமா திரும்புங்க. டாடி ரெடியா? என்ன அது கண்ணு? உனக்கும் கண்ணை உறுத்துதா? இல்ல கண்ண ஜூஸ் விழுந்துருச்சுன்னு அவங்ககிட்ட தான் முதல்ல சொன்னேன். இல்லையா ராஜா? ஆமா. எல்லார்கிட்டையும் சொல்லிருக்கீங்க, என்கிட்ட மாத்திரம் சொல்லவே இல்லையே. பரவாயில்ல, அதனால அப்புறம் எனக்கு பிரியாவை பாக்கணும். டாக்டர் வீட்டுக்கு போற வழியில் தான் அவளோட ஹாஸ்டல் இருக்குது. அவளை நீ கூட்டிட்டு வந்துற. இத பாரு, உங்க அப்பா மாத்திரம் பார்த்து சரின்னு சொன்னா போதாது. மாமியார் நான் சம்மதிச்சாலும் நீ அவ கழுத்துல தாலியே கட்டணும். ஏன்பா ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? ஓ, நான் ஏதாவது அவளை வேண்டாம் சொல்லிடுவேன் பயந்துட்டியா? இல்லடா கண்ணா, எனக்கு என் மருமகளை பாக்கணும்னு ஆசையா இருக்கு. கண்டிப்பா கூட்டிட்டு வாப்பா. சரிம்மா. ராஜா வா போலாம். அப்பா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த விஷயத்தை மூடி மறைக்கிறது? நேத்து கூட டாக்டர் கிட்ட இது விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு ஜானகி கிட்ட சொல்லலாம்னு சொன்னார். கொஞ்ச நாள்னா 2 3 மாசம் வச்சுக்கீங்க. அப்பா பிரியா வீட்டுக்கு கூட்டிட்டு வரதா அம்மாட்ட சொல்லிட்டு வந்தா. பிரியா என் கூட வந்துட்டா கண்ணனை என்னப்பா பண்றது? கண்ணனை நான் ஆபீஸ் கூட்டிட்டு போயிடுறேன். சரிப்பா. டாடி அவாரி கண்ணா. ஃபைன் டாடி. வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடுறியா? எங்கப்பா, ஏன்? நமக்கு இந்த பொம்பளைங்க ஹாஸ்டல் சாப்பாடே ஒத்து வரல. ஆ. வயிறு காஞ்சு போச்சு. வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? நோ, இப்ப நம்ம 2 பேரும் ஆபீஸுக்கு போறோம். ஆபீஸுக்கா? என் கையெழுத்து இன்னும் எனக்கு சரியா போட வரல. அங்க வந்து எந்த ஃபைல்ல கையெழுத்து போடுறது? இந்த வயசுலயே எந்த இடத்துல கையெழுத்து போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் பிற்காலத்துல வசதியா இருக்கும். அப்படியா? ஆனா ஒரு கண்டிஷன். என்ன சார்? நம்ம வர்க்கிங் டைம் 10 to 4 தான். உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. பிரியா, நீ ராஜாவோட நம்ம வீட்டுக்கு போயிட்டு வா. நான் சாயங்காலமா கண்ணனுக்கு டிராப் பண்றேன். ஐயோ, நான் இங்க வர மாட்டேன். வீட்டுக்கு தான் வருவேன். நான் இங்க வந்தா? நானும் வருவேன். அப்ப வண்டியில ஏறு. பிரியா, நீ சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அம்மா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதோ வந்துடுறேன். நோய் இல்லாத வாழ்வும் குறையில்லாத செலவும் ஆண்டவன் கொடுக்கணும். வாமா. கொடுங்கம்மா. ஹலோ, ஐம் ராஜா ஹியர். ஹலோ அங்கிள், how are you? சொல்லுங்க. அப்பா இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையா? கடவுளே, இதுல தானே வச்சிருந்தேன், காணுமே. விஜி, விஜி, இங்க வா. என்னக்கா கூப்பிட்டியா? இது பாரு, இந்த டப்பால ஒரு மோதிரம் வச்சிருந்தேன் நானு. அதை இப்ப காணோம். நீ பாத்தியா? இங்கதானே இருக்கும். நீ இப்படி வா. இதுக்குள்ளதான் வச்சிருந்தேன், எங்கேயோ காணோம். என்னமாச்சு? ஒண்ணு இல்ல. என்ன விஜய், நீ சின்ன பிள்ளையாட்டம் கையிலையும் காலையும் போட்டுக்கிட்டு என்னம்மா அடிபட்டுருச்சா? இல்ல பரவாயில்ல, குடி மருந்து கொண்டு வரேன். இருமா வரேன். விஜய், இந்தாம்மா இந்த டெட்டால போட்டுக்க. குடிங்க, நான் போட்டு விடுறேன். எனக்கு ஒன்னும் அடிப்படல. எங்க தேடுனியா? கிடைக்குதா? அடா, இதா இருக்க மோதிரம் இங்க இருக்குது. ஐயோ கடவுளே, பதட்டத்துல நான் தான் சரியா தேடல. என் மருமகளுக்காக ஆசையா வாங்கி வச்ச மோதிரமாச்சே, எப்படி தொலையும்? என்னமா அது? இதெல்லாம் கீழே கொட்டி கிடக்கு. அதெல்லாம் இருக்கட்டும்.
இது பாரு ராஜா, இந்த மோதிரத்தை நான் எப்ப எதுக்காக வாங்கினேன்னு தெரியுமா உனக்கு? தெரியாத. என் மருமகளுக்கா நான் வாங்கி வச்சது. உன்னையே இதா உன் கையாலேயே போட்டு விடு. என்னம்மா அது? ஆசையோட நீங்க வாங்கியிருக்கீங்க, உங்க கையாலே போட்டு விடுங்கம்மா. நானா? சரி, இங்க வாமா. ராஜா நல்லா இருக்குல்ல? இவங்க சுமங்கலியா இருமா. We will instruct our bankers to open LC for 100,000 pounds. நாயர் அங்கிள், என்னப்பா? உங்களுக்கு பிசினஸ்க்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? ஓ, தெரியுமே. கண்ணா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? And yes சார், நீங்க கேட்ட ஸ்டேட்மெண்ட் இதுல இருக்கு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 16,277. வச்சிட்டு போங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். பஷீர் அங்கிள், Thank you very much for your kind cooperation. Hope to see you soon. Yours sincerely. இன்னைக்கே போஸ்ட் பண்ணோம், சீக்கிரம் டைப் பண்ணிட்டு வாங்க. டாடி உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே வராது. ஏன்பா? நாயர் அங்கிள் லெட்டர் எல்லாம் டைப் பண்ணி கொடுத்துடுறாரு, கணக்குலயும் தப்பு வராது. பஷீர் அங்கிள் எல்லாம் போட்டு கொடுத்துடுறாரு. என்னப்பா பண்றது? படிக்கிறப்ப நான் ஓரளவுக்கு பிரில்லியன்ட்டா இல்லையே. டாடி நான் நாயர் அங்கிளையும் பஷீர் அங்கிளையும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போட்டா எதுக்குப்பா? மிஸ் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அவங்க சொல்லி கொடுத்துருவாங்கல்ல. ஐயோ நாட்டி பாய். ராஜா, பிரியாவை சீக்கிரம் வர சொல்லு, நேரம் ஆச்சுல. பிரியா, இங்க வந்துட்டீங்க. வாமா, 4 கடை ஏறி இறங்கி செலக்ஷன் பண்ணோம்ல, டைம் ஆயிடும். விஜி, நீ எங்க கூட வரியா? இல்லக்கா, நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். நான் உனக்கும் புடவை வாங்கிட்டு வரேன். வாமா. ஹலோ, சந்திரசேகரன் ஹியர். நான் தாங்க விஜய் பேசுறேன். கண்ணனை பாத்தீங்களா? எப்படிங்க இருக்கா? நல்லா இருக்கானா? இது நல்லா இருக்கானா? ஆபீஸ்ல வந்து வந்துட்டு ஒரே லூட்டி தான். அப்பா அப்பா, அம்மாவா? ஆமா. அப்பா கொஞ்சம் அப்பா அப்பா, அம்மா, நீ எங்க இருந்து பேசுற? வீட்ல இருந்துடா. அக்கா இப்பதான் ஷாப்பிங் பண்ணாங்க. அப்பா அப்பா, தாங்கப்பா. போன் தரேன், நீயே பேசு. அம்மா, சரிப்பா. ஏம்மா அழற? ஏய் விஜய், பைத்தியம் மாதிரி கலற. ஆதல் சொல்ல வேண்டிய நீங்க உன்னை கண்ட்ரோல் பண்ணா எப்படி? அவன குழந்தை, நீ அவனோட குழந்தையா இருக்கிய. வேணும்னா கண்ணனை கொஞ்ச நேரம் அங்க கூட்டி வரட்டுமா? ஐயோ வேண்டாங்க, அக்கா திடீர்னு விட்டுட்டாங்கன்னா வேற என்னதான் பண்ணுங்கிற? நான் வேணும்னா அங்க வரட்டுமா? கட்டி இருக்கிய அந்த வெள்ளை புடவை வரவா? இல்லங்க, ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். எங்க கண்ணனை அனுப்பிடாதீங்க. ஹலோ அம்மா, அம்மா ஏன்பா போனை கட் பண்ணிட்டீங்க? நான் தான் அம்மா கூட பேசணும்னு சொன்னேன்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அம்மாவே இங்க வந்துட போறா. எவ்வளவு நேரம் வேணாலும் இஷ்டம் போல பேசிக்க. எந்த கலர் பிடிச்சிருக்கு நல்லா பார்த்து. இது கூட நல்லா இருக்கு. இது போதுமா? இதைய பார்சல் பண்ணுங்க. அப்போ அதோ அந்த வெள்ளப்பட விடுங்க. அதான். இதுல 2 போதும், பார்சல் பண்ணிடுங்க. வெள்ளப்பட யாருக்கு? விஜய்க்குமா? கொஞ்சம் சீக்கிரமா போங்க. ஈவினிங் சும்மா போலாமா? அம்மா என்னமாச்சு? அத்தை என்னாச்சு? தலை சுத்துது. டாக்ஸி கூப்பிடு. வீட்டுக்கு போலாம் ராஜா, வீட்டுக்கு போலாம். பிரியா, நீ ஹாஸ்டல் போ, நான் அம்மா கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன். இப்போ சரிங்க. டாக்ஸி, டாக்ஸி. நீ இங்க என்னக்கா வாசலே நின்னுட்ட? வேற ஒண்ணு சித்தி, அம்மா ஷாப்பிங் போயிட்டு வந்தாங்களே, கொஞ்சம் டயர்டா இருக்காங்க. நீங்க உள்ள அழைச்சிட்டு போங்க, நான் மெடிசன் எடுத்துட்டு வரேன். வா விச்சி, நீ எங்கேயாவது வெளியே போயிருந்தியா? இல்லையே, நான் இங்கதான் உட்காந்து புத்தகம் படிச்சிட்டு இருந்தேன். அப்போ நான் யார பார்த்தேன்?
அது டாக்ஸில கடத்தீங்கன்னு ஒரு பொம்பளை பெருசா பொட்டு வச்சுக்கிட்டு ஒன்ன மாதிரி நீ இருக்காது போன இருக்கா நான் போய் எடுக்கிறேன். ஹலோ விஜய், நீ இன்னும் புறப்படலையா? யாரு? டாக்டர் சாரா? அக்கா நல்லதா இருக்காங்க. இதோ என் முன்னாடிதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது இப்ப கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் டயர்டா இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. அண்ணா, அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லையா, அதனால இன்னைக்கு வரல. நாளை கூட்டி வரேன். டாடி, நான் பிரியா ஆண்டி கூட இருக்க மாட்டேன். நான் மம்மிய பாக்கணும். வாங்க வீட்டுக்கு போலாம். கண்ணா, நான் சொல்றத கேளுப்பா. போ, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். அண்ணா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நீங்க வந்து தொந்தரவு பண்ணா அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடும். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் சந்திரசேகர், உங்க பையன் இன்னும் எத்தனை நாள் இங்க இருப்பான்? மேடம், என் பையனோட அம்மாவுக்கு ஐ மீன் என் ஒய்ஃபுக்கு கொஞ்ச நாளா புத்தி சுவாதீனம் இல்லாம பைத்தியம் முடிச்ச மாதிரி. அதனால இந்த சமயத்துல நாங்க கூட்டிட்டு போறது. We don't permit like this. Please try to understand. ஓகே, சீக்கிரமே போயிட்டு போறேன். ஓகே. அப்பா, அம்மாக்கு பைத்தியமா? இல்லப்பா, கொஞ்ச நாள் அம்மாவுக்கு சரியா போயிடும். அது வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். அம்மா உடம்பு குணமாக இன்னும் எத்தனை நாள் ஆகும்? 2-3 நாள் சரியா போயிடும். அதுக்கப்புறம் நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். 2-3 நாள் தானே, எப்படியாவது ஓட்டிடுறேன். நீங்க போயிட்டு வாங்க டாடி. வாக்கண்ணா போலாம். என்னால இருக்க முடியலைங்க. நான் இல்லைன்னா அவன் சரியா சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான். நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என்ன திருடியா நினைச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு தாக்க முடியும்? நீ சொல்லிட்ட என்னால எங்க போனீங்க இந்த ராத்திரியில? தூக்கம் வரல. ஆபீஸ்ல ஏகப்பட்ட பிரச்சனை, ஒன்னும் புரியல. அதான் உலாத்திக்கிட்டு இருந்தேன். இப்பதான் விடிய போதோ? இப்பதானே 12 மணி ஆயிருக்கு, அதுக்குள்ள எப்படி விடியும்? இது பாருங்க, பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு வந்து படுத்து தூங்குங்க. அது விடியறப்ப விடியட்டும். ஐயா, அடடே, என்ன முத்தப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்னங்க இப்படி திடீர்னு கூட வந்திருக்கீங்க? ஒரு கடலாசி போட்டுருந்தீங்கன்னா நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருப்பேன்ல. அப்பா, மகன் ஞாபகம் வந்துருச்சு. அப்புறம் கழுவி தந்தி என்ன தபால் என்ன டான்னு கலந்து விட்டேன். எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? வா அம்மா. விஜி, ஜானகி, ஜானகி, உடம்பு குணமாயிடுச்சாமா? எப்பமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த? ஜானகி, கொஞ்சம் இருங்கப்பா. ஏன் இப்படி பதறீங்க? எனக்கு பூரண குணம் ஆயிடுச்சு. அப்படியா? மாப்பிள்ள, ஜானகி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த விஷயத்தை நீங்க ஏன் மாப்பிள்ள என்கிட்ட சொல்லவே இல்லை? ஜானகி வந்துட்டாலும் ஜானகி பூர்ணமா ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொன்னாரு. அதனாலதான் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கல.
நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? நான் தானே உன் ஞாபகத்தாமா நான் இன்னும் உயிரோடையே இருக்கேன். ஜானகி, டாக்டருங்க சொன்னதை வச்சு நீ மறுபடியும் இந்த நிலைமையில வருவேன்னு நாங்க நினைக்கவே இல்லம்மா. இல்ல மாப்பிள்ள, அதனாலதாம்மா நாங்க விஜய. மாமா, ராத்திரி பூரா கண்ணு முடிச்சு பஸ்ல வந்திருப்பீங்க, ஒரே அசதியா இருக்கும். முதல்ல குளிச்சு டிஃபன் சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா பேசுவோம். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க மாப்பிள்ள. அம்மா ஜானகி, எல்லாம் உனக்காகவும் ராஜாவுக்காகவும் தான் விஜய விஜயா குடும்ப பொறுப்பெல்லாம் கவனிச்சுக்கலாம். திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு குளிக்கலாம் வாங்க. அது சரி மாப்பிள்ள, இப்ப ஆண்ட முன்னில ஜானகி பரிபூர்ணமா குணமாச்சு, குளிக்கலாம் வாங்க. அம்மா ஜானகி, சொல்லுங்கப்பா. சின்ன வயசுல இருந்துமா இவன் ஒழுங்கா குளிக்க மாட்டான், சாப்பிட மாட்டான், படிக்க மாட்டான். நம்ம விஜிதாமா இவனை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி மேல வாங்க, குளிச்சுட்டு வந்து பேசலாம். அப்பா, கால வேளையில பச்சை தண்ணியில நம்மளால குளிக்க முடியாதுப்பா. ஹாட் வாட்டர் போட்டு வச்சுக்கிட்டா குளிச்சுட்டு வந்து பேசலாமே. குளிக்கணுங்கிற அம்மா, குளிக்கணுங்கிறான். நான் மேல போய் குளிச்சுட்டு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். உங்ககிட்ட நிறைய விஷயங்கள்லாம் பேசணுமா? என்னங்க? ஒண்ணு இல்ல, உங்க அப்பாவை குளிக்கிறதுக்கு அனுப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆகி போச்சு. விஜி, என்னம்மா இது? நீங்க உள்ள வாங்க, நான் எல்லாத்தையும் சொல்றேன். வாங்க, உட்காருங்க. தாத்தா, விஜி. அப்பா, அக்காவுக்கு இன்னும் பூரணமா குணமாகல. ஒரு சின்ன அதிர்ச்சி ஏற்பட்டா கூட அவங்க மறுபடியும் பைத்தியம் ஆயிடுவாங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. அதனால அத்தா என்ன 2ஆம் நேரமா கட்டிக்கிட்ட விஷயத்த கூட அக்கா கிட்ட சொல்ல முடியல. ஐயோ, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. எங்க சொன்னீங்க? சொல்றதுக்குள்ளதான் உங்களை நான் தள்ளிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் விட்டுருந்தா எல்லாத்தையும் சொல்லிருப்பீங்க. என்ன தாத்தா நீங்க? இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. அதுக்காகத்தான் குளிக்கணும் அது இதுன்னு சொல்லி என்ன அவசரப்படுத்தி மேல கூட்டிட்டு வந்தியா? ஏமா விஜய், ஜானகி இன்னும் கண்ணனை பார்க்கவே இல்லையா? பாக்குறதா கண்ணை யாருன்னு கண்டிப்பா கேட்டிருந்திருப்பாளே. அக்கா இன்னும் கண்ணனை பார்க்கல. ராஜாவுக்கு நிச்சயம் பண்ணிருக்கிற பொண்ணு இங்கதான் ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்கா. கண்ணா இப்ப அவ கூட தான் இருக்கா. ஓஹோ, ராஜாவுக்கு நிச்சயதார்த்தம் வேற நடந்துருச்சா? வர என்கிட்ட யாரும் எதுவும் சொல்றதே இல்ல. என்னப்பா? சும்மா இருமா. நான் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டாலும் ஒண்ணுதான் உங்களுக்கு எல்லாம். என்ன தாத்தா அப்படி எல்லாம் பேசுறீங்க? எங்க நிச்சயதார்த்தம் நடந்தது? நடக்கலையா? நீங்க இல்லாம நான் நடக்க விட்டுருவேனா? நீங்க ரொம்ப குழப்பமா இருக்கீங்க. பேசாம படுத்து ரெஸ்ட் எடுங்க. வாங்கம்மா போலாம். இவங்க குழப்பத்தை உண்டு பண்ணிருக்காங்க. நான் குழம்பு இருக்கேங்கிறானே, குழப்பமா தான் இருக்கு. விஜய், இந்த 14 வருஷத்துல எல்லாமே மாறி போச்சு இல்ல? நம்ம அப்பாக்கு எவ்வளவு வயசாச்சு இல்ல? கிழவன் ஆயிட்டாரு. நான் மாத்திரம் என்ன, தலையெல்லாம் நரைச்சு எனக்கும் வயசாயிடுச்சு. ஆனா நான் என்னடா எனக்கா என்னமோ இருக்கு. நீ என்னமோ மனசுல நினைக்கிற சொல்லுக்கா. இல்ல விஜய், நான் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போனேனோ அப்படியேதான் திரும்பி வந்த மாதிரி நான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த 14 வருஷமும் என் வயசுல அப்படியே நின்னு போன மாதிரி எனக்கு ஒரு பிரமை. அக்கா, நான் ஒரு விஷயம் சொன்னா கோச்சுக்க மாட்டேன். சொல்லுமா. நான் அப்பாவோட சேர்ந்து கிராமத்துக்கு போறேன். என்ன விஷயம் இப்படி எல்லாம் பேசுற? இங்க இங்க உனக்கு என்னமா கஷ்டம்? 14 வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கிறேனே, என் கூட இருக்க உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, நான் அதுக்கு சொன்னலக்கா. நீ எதுக்கும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றது கேட்டா போதும். இது பாரு, நீ இங்கேயே இரு. நான் அப்பா கிட்டயே சொல்ல போறேன். எங்க கூடவே இருங்கப்பா, எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம்னு. இந்த மாதிரி வேண்டாத எண்ணத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு குழப்பிக்காது. சூடா இருக்கிற பாலு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு நிம்மதியா படுத்து தூங்கு. அசட்டு பொண்ணு. என்னங்க என்னங்க, நம்ம விஜய் அப்பா கூட கிராமத்துக்கு போறேன்னு சொன்னா அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டேன். சரிதானே? என்னங்க, நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னவோ எழுதிட்டே இருக்கீங்க. ஃபைல்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கேன், போய் படுத்துக்க. இது பாருங்க, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நாளைக்கு ஆபீஸ்லயே வச்சுட்டு வாங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு வராதீங்க. எனக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும். எல்லாம் நாளைக்கு பேசுவோம், போய் தூங்குன்னு சொல்லல. எனக்கு இப்பதான் பேசணும். முதல்ல இதெல்லாம் நீங்க பிசினஸ்ல 1000 ப்ராப்ளம் இருக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியாது. என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடு. நான் ஹாஸ்பிட்டல் திரும்பி வந்த நாள் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க ஆபீஸ் ஃபைலு பிரச்சனைன்னு ஏதோ சொல்லி என்கிட்ட ஒதுங்கி போறீங்க.
நான் இத்தனை வருஷம் கழிச்சு திரும்பி வந்ததுல உங்களுக்கு சந்தோஷமே இல்லை. நீங்க இன்னும் என்ன பைத்தியக்காரங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. எனக்குன்னு ஒரு மனசு இருக்குன்னு நீங்க உணர்வே ஜானு, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எதுக்கு எடுத்தாலும் இப்படி உணர்ச்சி வசப்பட்டாரு. டாக்டர் உன்னை நல்லா ஓய்வு எடுத்துக்க சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் அப்படி பேசுறேன். எனக்கு எல்லாம் தெரியும். இந்த மாதிரி ஏதாவது சொல்லி நீங்க என்ன ஏமாத்துறீங்க. நான் தூங்குறேன். என்ன 2 பேரும் சாப்பிட்டுட்டீங்கல்ல, அவங்க வேலைக்கு புறப்படுங்க. நானும் சாப்பிட்டு ஜானியும் கூட இன்னைக்கு நிம்மதியா மனம் விட்டு ரொம்ப நேரம் பேச போறேன். ஐயோ தாத்தா, அம்மா ஏதாவது கேட்க நீங்க ஏதாவது உளறி கொட்ட நாம எல்லாரும் குண்டோட மாட்டிக்க போறோம். நான் கடத்தருக்கு போறேன். இப்ப நீங்க என் கூட வரீங்க. அப்படியே வர்ற வழியில ஹாஸ்டலுக்கு போய் உங்க பேரங்கட்டிக்கு போற பிரியா பொண்ணு இருக்கா, அவளையும் பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம கண்ணனும் அங்கதானே இருக்கான். அப்படியே ஹாஸ்டலுக்கு போய் நம்ம கண்ணனையும் பார்த்து வந்துடலாம். யாரு கண்ணன்? எந்த ஹாஸ்டலுக்கு போறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, ஹாஸ்டலுக்கு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் என் கண்ணை டாக்டர்கிட்ட காட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். வாடா போலாம். என்னங்க இவரு ஹாஸ்பிட்டல் கண்ணன் ஹாஸ்டல்னு என்னென்னமோ உளறாரு. வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் பேசுறது உங்களுக்கு அது ஏதாவது புரியுதா? உங்க அப்பா தானே, வேற எப்படி பேசுவாரு? கண்ணா, நீ இங்கேயா இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேன தெரியுமா? நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன், வீட்டுக்கு தான் போவேன். சரிப்பா, இன்னைக்கு நான் உங்க அண்ணனுக்கு போன் பண்ணி சொல்றேன். அவர் வந்து என்ன கூட்டிட்டு போவார். சரிதானே? தினம்தான் அண்ணன் இங்க வராரு. என்ன எங்க கூட்டிட்டு போறாரு? உன்னைதான் கூட்டிட்டு போறாரு. சரி சரி, இன்னைக்கு உன்னையும் கூட்டிட்டு போறோம். நீ போய் சொல்ற.
நான் தான் விடவே மாட்டேன் மயக்கம் ஒரு மயக்கம் உன்னை பார்த்தா அது எங்கேக்கு ஆளு கண்டது ஆதரக்கிற வயசு பொண்ணுங்கதா மாடப்பட்டது வளைஞ்சு நிற்கிற வாழ பொண்ணுங்கதா அந்த குளக்கிற கண்டு கடைகளில் நெஞ்ச நினைக்கிற வாயா இங்கு ராசா ஏ ராசா ஒன்ன நான் தான் விடவே மாட்டேன் ராசா ஏ ராசா ஒன்ன நான் தான் விடவே மாட்டேன். எங்க போயிட்டா கண்ணா? எங்க போயிருப்பான்னு தெரியலையே. ஒருவேளை கண்ணன் வீட்டுக்கு போயிருப்பானோ? வீட்டுக்கா? மை காட், வாங்க வா போலாம். கண்ணா நின்னு. யாருப்பா நீ? எனக்கு தெரியல, நான் தான் கண்ணன். நீங்க தானே உங்க பைத்தியக்கார பெரியம்மா? பெரியம்மாவா? உனக்கு யார் சொன்னாங்க? எங்க அம்மா தான் சொன்னாங்க. யார் உங்க அம்மா? இவங்க தான் எங்க அம்மா. விஜய், இந்த பையன்? ஆமாக்கா, கண்ண ஏன் மகன் தான். நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுக்கா. உனக்கு கல்யாணம் ஆச்சா? அப்புறம் ஏன் இந்த வெள்ளப்புடவை? உன் புருஷன் மறுபடியும்? ஜானகி, டாடி டாடி டாடி, பாத்தீங்களா? ஹாஸ்டல்ல இருந்து நான் தனியாவே இங்க ஓடி வந்துட்டேன். ஜானு, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. அவ சொல்றதுதான் உண்மைதான். விஜி என்னோட மனைவிதான். ஜானகி, நடந்தது என்னமோ தப்புதாம்மா. ஆனா எப்படியாவது ராஜாவை நல்லபடியா வளர்க்கணுங்கிறதுக்காகத்தான் அவங்க ரெண்டு பேரையும் வற்புறுத்தி இந்த கல்யாணத்தை செய்யும்படியான ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு. அன்னைக்கு எங்களுக்கு இருந்த நிலைமையில இதை தவிர வேற வழியே இல்லம்மா. ஆமாமா, சித்தியை தப்பா நினைக்காதம்மா. நீ இருந்தா என்ன எப்படி வளர்ப்பியோ அதே மாதிரி எந்த குறையும் இல்லாம என்ன வளர்த்தாங்கம்மா. ஜானு, நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனிமே நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். ஏம்மா பேச மாட்டேங்கிற? பேசுமா. ஜானு, பிரியா, டாக்டர் போன் பண்ணு. ஜானு, ஜானு. நான் ஜானகி அம்மா வீட்டுல இருந்து பிரியா பேசுறேன். அவங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. மறுபடியும் அட்டாக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா? டோன்ட் வரி, நான் உடனே புறப்பட்டு வர்றேன்.
எல்லாரும் வெளியே போயிடலாம். டாக்டர் நான் மட்டும் இங்க இருக்கலாமா? வேண்டாம்மா, ஜானகி மறுபடியும் எழுந்திருக்க இன்னொரு 10 மணி நேரமா தான் ஆகும். வாங்க போலாம். டாக்டர் அக்காவுக்கு இப்ப குணமாயிடும்ல? முன்ன நடந்த மாதிரி எதுவும் ஆயிடாதே. இப்ப எந்த முடிவும் எடுக்க முடியாதுமா. ஜானகிக்கு சுயநினைவு வந்து அவ எப்படி நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து தான் எதுவுமே சொல்ல முடியும். எப்படியாவது அக்காவை குணப்படுத்துறீங்க டாக்டர். இல்லன்னா இவ்வளவுக்கும் காரணம் நான் தானே. என் மனசாட்சி வாழ்நாள் பூரா என்ன சாகடிச்சுக்கிட்டே இருக்கும். பைத்தியக்காரத்தனமா பேசாத விஜய். இதுல ஓட்டத்துக்கு எதுவுமே இல்லை. பயப்படாதீங்க, எல்லாரும் தைரியமா இருங்க. சுயநினைவு திரும்பும் போது ஜானகி நார்மலா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. எதுக்கும் அப்புறம் போன் பண்ணுங்க, நான் வர்றேன். இனிமே நான் இங்க இருக்க போறதில்ல. நாளைக்கு காலையில அப்பாவோட சேர்ந்து நான் ஊருக்கு போயிடுறேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையில யாரை எப்படி சமாதானம் பண்றதுன்னு எனக்கு தெரியல. திருட்டுத்தனமாவ தாலி கட்டி நான் அவனை மனைவியாக்கிட்டேன். எதுக்காக இப்படி புலம்புறேன்? அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. நீயே வந்த அக்கா. என்ன கொலை பண்ணத்தானே வந்த அக்கா. இந்த வீட்டுல எல்லாருமே கேட்டாங்க. ஹலோ டாக்டர், நான் ராஜா பேசுறேன். அம்மா மேல திங்ஸ் எல்லாம் எடுத்து உடைச்சிட்டு இருக்காங்க டாக்டர். பயமா இருக்கு டாக்டர். சித்தியை கூட அம்மா அடிச்சிட்டாங்க. உடனே வாங்க டாக்டர். ஓகே டாக்டர். பிரியா, நீ எங்க போற? அத்தை இருக்கிற ரூமுக்கு. பிரியா, உனக்கு என்னாச்சு? அம்மா மாதிரி பைத்தியம் பிடிச்சிருக்கு. இப்ப நீ மேல போன அம்மா உன்னை அடிச்சு கொண்டுடுவாங்க. நீங்க பயப்படுற மாதிரி எனக்கு ஒண்ணும் நடக்காது. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பிரியா, இத பாருங்க, இந்த மாதிரி நேரத்துல யாராவது அவங்க பக்கத்துல இருக்கணும். இல்லன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து வந்துடும். இத பாரு, புரியாம பேசாத. இப்ப நீ கீழே இறங்கி போறியா இல்லையா? ப்ளீஸ் என்ன போக விடுங்க. பிரியா. ராஜா, நீ போமா. கிட்ட வந்தா கொலை பண்ணிடுவேன். கொலை போட்டுருவேன். போங்க. என்ன கொல்லத்தானே வந்த? நான் உன்னை கொலை பண்ணிடுறேன். கொல்லுறேன்டி. போயிடுங்க. போயிடு. கொண்டு போட்டுருவேன். போயிடு. எல்லாருமே செத்து போயிடுங்க. எல்லாரும் செத்து போயிடுங்க. எனக்கு யாரும் வேண்டாம். நான் எல்லாரையும் கொலை பண்ணிடுறேன். போ. நீங்க என்ன கொலை பண்ணத்தானே விரும்புறீங்க? இந்தாங்க, இதால ஈஸியா கொலை பண்ணலாம். இல்லங்க, என்ன கொலை பண்ணுங்க. என்ன கொல்லுங்க. வேண்டாம், நான் உன்னை கொண்டு போட்டுருவேன். அதுக்கு நானும் சொல்றேன். நான் உன்னை கொல்லுங்க. என்ன கொல்லுங்க.
உங்களுக்கு பைத்தியம் இல்ல, உண்மைதானே? யார் சொல்லுது? நான் பைத்தியம் தான், நான் பைத்தியம். நீங்க நினைக்கிறீங்க நான் நிஜமா கொலை பண்ணிடுவேன். போய் சொல்றீங்க. உங்களுக்கு பைத்தியம் இல்லைன்னு நான் போய் எல்லாத்தையும் சொல்ல போறேன். அப்படிலாம் செஞ்சாதம்மா, தயவு செஞ்சு அப்படிலாம் செஞ்சிடாத. இப்படி எல்லாம் சரிங்க. இதை தவிர எனக்கு வேற வழி இல்லம்மா. இதை தவிர எனக்கு வேற எதுவுமே தோணலையேம்மா. உங்க வாழ்க்கையை நீங்களே அழிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. எனக்கு வாழ்க்கையா? எனக்கு சொந்தம் இல்லாத வாழ்க்கை. 14 வருஷம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலே கழிச்சிட்டுமா. இந்த உலகம் என்னை விட்டு ரொம்ப தூரம் ஓடி போயிடுச்சு. இருட்டுல காணாம போன வாழ்க்கைய இப்ப தேடினா எப்படிமா கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? பிரியா, நிச்சய நான் எந்த அளவுக்கு விரும்புறேன்னு தெரியுமில்ல? அவ என் உயிரம்மா, அவ என் உயிர். எனக்கு வாழ்க்கை கிடைக்கணும்ன்ற பேராசையில என் தங்கச்சியோட வாழ்க்கைய, அவ குழந்தைய, அவ வீட்டை, அவ புருஷனை நான் பறிச்சுக்க முயற்சி பண்றது என்னம்மா நியாயம்? நியாயமே இல்லம்மா, நியாயமே இல்லை. அதனாலதான் நான் மறுபடியும் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிடுறேம்மா. போயிடுறேன். நான் உங்களை பார்க்க விட மாட்டேன். பிரியா, நான் சொல்றேன், கவனமா கேளு. நீ என் மகனை காதலிக்கிற உண்மைன்னா இப்ப நமக்குள்ள நடந்தது யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சத்தியம் பண்ண. பிரியா, 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 என்ன புரிஞ்சுக்கம்மா. இது எனக்காக இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரோட நன்மைக்காக தான். இந்த பரமா, நான் பைத்தியம் இல்லைங்கிற உண்மைய இப்ப இல்ல, நான் சாகிற வரைக்கும் நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சத்தியம் பண்ணு. மரியாதை கையில் எனக்கு சத்தியம் பண்ணு. நீ சத்தியம் பண்ணிதான் ஆகணும். சத்தியம் பண்ணு. சத்தியமா நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சத்தி பிரியா, பிரியா, வாங்க, அவங்க கூட்டிட்டு கிட்ட வராதீங்க. கொல்லுடுவே, கொல்லுடுவே. விடல, விடு, விடு. Come on, quick. விடு. உன் முடிவு சரியானதா இல்ல தப்பானதாங்கிறத பத்தி நான் பேச முடியாது. உன் வழி உனக்கு தான் தெரியும். ஆனா நீ வாழ்க்கை பூரா என்ன செய்ய போறங்கிறத தான் நான் யோசிக்கிறேன். டாக்டர், எனக்கு இங்கே ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருப்பேன். அப்படின்னா நீ இங்கே தங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டியா? எஸ் டாக்டர். என் விதி, என்னால் இனிமே அங்க வாழ முடியாது. நான் ஏன் சொல்றேன்னா, நான் அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு துரோகம் பண்ணிட்டு தான் நினைச்சு அவங்க எல்லாம் செத்து
பழச்சிக்கிட்டு இருக்காங்க டாக்டர். அவங்க பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு டாக்டர். யாரு அவங்க எல்லாம்? யாரு டாக்டர்? என் புருஷன், என் தங்கச்சி, நான் 10 மாசம் சுமந்து பெற்ற என் புள்ள. அவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது. அதனாலதான் கண்டு கட்டாத தூரத்துக்கு இருக்கணும் நீங்க ஓடி வந்துட்டு. டாக்டர், நான் இனிமே இங்க இருக்கேன். என்ன போஸ்ட் பிளீஸ். போக டாக்டர், பிளீஸ் என்ன புரிஞ்சுக்கங்க டாக்டர், என்ன புரிஞ்சுக்கங்க. ஐம் சாரி, அவங்கள பார்க்க இனிமே யாரையும் என்னால அனுமதிக்க முடியாது. நடக்கிறது எதுவும் நம்ம கையில இல்ல மிஸ்டர் சந்துரு. நீங்க அவங்கள பார்க்க வராம இருக்கிறது உங்களுக்கு நல்லது, ஜானகிக்கு ஐ மீன் பேஷண்ட்டுக்கு நல்லது. ஏன் சொல்றேன்னா, மனசுக்குள்ள ஏற்பட்ட காயங்களை சுய நினைவுள்ள உங்களால சகிச்சுக்க முடியும். ஆனா சுய உணர்வே இல்லாத ஜானகி மனசுக்குள்ள ஏற்பட்ட காயம் இன்னும் ரத்த காயமாவே இருந்துகிட்டு இருக்கு. உங்களை பார்த்தா அவங்க மனசுல வலி ஜாஸ்தி ஆயிடும். அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு அவங்கள பார்க்க நீங்க முயற்சிக்க வேண்டாம். டாக்டர், ஐம் சாரி, ப்ளீஸ். Oh